ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 1 சர்வீசஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அத பத்தின முக்கியமான விவரங்கள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு முக்கியமான தேதிகள், ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1, 2025 இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 30, 2025 சரிங்களா? அப்புறம் அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டைம் வந்து பாருங்க, மே 5, 2025லேருந்து மே 7, 2025 வரைக்கும் டைம் தராங்க. ஒரு 3 டேஸ். அதுக்கப்புறம் ப்ரிலிம் எக்ஸாம் இருக்கு. ப்ரிலிம் எக்ஸாம் வந்து ஜூன் 15, 2025 மார்னிங் 9:30 AM to 12:30 PM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மெயின் எக்ஸாமுமே இருக்குது. அதோட டேட்டும் டைமும் வந்து பிறகு அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர்னா டிஎன்பிசி ப்ரொசீஜர் தான். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும். அப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்னென்ன போஸ்ட் இருக்குது, எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு தெளிவாக அந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டெபுட்டி கலெக்டர் அதுக்கான போஸ்ட் கோடு வந்து 1001 தமிழ்நாடு சிவில் சர்வீஸில் வருது. 28 வேகன்சி. நெக்ஸ்ட் வந்து டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் கேட்டகரி 1 1002 போஸ்ட் கோடு தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸில் வந்து 7 வேகன்சி. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸஸ் 1003 தமிழ்நாடு கமர்ஷியல் டேக்ஸஸ் சர்வீஸில் வருது 19 வேகன்சி. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் 1006 தமிழ்நாடு பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் சர்வீஸில் வந்து வருது 7 வேகன்சி. ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் 1007 தமிழ்நாடு ஜென்ரல் சர்வீஸில் வந்து 3 வேகன்சி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் 1946 போஸ்ட் கோடு தமிழ்நாடு லேபர் சர்வீஸில் வருது 6 வேகன்சி சொல்லியிருக்காங்க. டோட்டலாக இந்த 6 கேட்டகரி போஸ்ட்டுக்கும் சேர்த்து 70 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இந்த 70 வேகன்சியும் ஷார்ட் ஃபால் வேகன்சி சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 22ன்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படை தான் சேலரியும் ஃபிக்ஸ் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மேலும் எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா வந்து பார்ப்போம். ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 21 வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் வைஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது மினிமம் 34லேருந்து 35 வரைக்குமே சொல்லியிருக்காங்க. அதாவது ஜென்ரலாக. அதுக்கப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 44லேருந்து 45 வரைக்கும். எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 50. அப்புறம் டெஸ்டியூட் விடோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 39 to 40ன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் ஏஜில் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. இது அதர்ஸ்க்கு சேரும். அதுக்கப்புறம் நீங்கள் பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் மினிமம் 39லேருந்து 40 வயசு வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டில் ரிலாக்ஸேஷன் தராங்க. அதுக்கப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து 49 to 50 அப்படின்னு சொல்லிட்டோம். எக்ஸர்வீஸ் மேனுக்கு 55 இயர்ஸும் டெஸ்டியூட் விடோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 39 to 40ன்னு சொல்லிட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க. இந்த டேபிளில் வந்து கிளியராக செக் பண்ணிக்கங்க. என்ன போஸ்ட் உங்களுக்கு வந்து குவாலிஃபை ஆகுது, அதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம் கம்யூனிட்டி வைஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு டெபுட்டி கலெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருந்தா வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டெபுட்டி சூப்பரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சியில் நேஷ்னல் அவார்டு வின்னராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குமே 2 கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனர் டேக்ஸஸ்க்கு வந்து. சரிங்களா? இதில் வந்து செகண்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், தேர்ட், ஃபோர்த் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிகாம், பிஎல் இந்த மாதிரி வந்து கம்பைண்டாக முடிச்சிருந்தீங்கன்னா வித் டிப்ளமோ இன் டேக்ஸஸ் லாஸில் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிகாம், பிஎல் முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னும். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிகாம் இல்லைனா பிஎல் இந்த மாதிரி டிகிரி முடிச்சுட்டு கூட வந்து டிப்ளமோ இன் டேக்ஸஸ் லாஸ் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ப்ரிஃபரன்ஸும். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிகாம் டிகிரி இல்லைனா பிஎல் டிகிரி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோர்த்து ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லிட்டு இந்த தேர்ட் போஸ்ட்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெபுட்டி கலெக்டர், டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்க்கு மட்டும் நேஷனல் அவார்டு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சியில் வந்து ப்ரொசஸ் பண்ணிங்கன்னா முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ தெளிவாக வந்து செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்புறம் ஃபோர்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அதுக்கும் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். இதுக்குமே வந்து ப்ரிஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரி. ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ரூரல் சர்வீஸில் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அல்லது டிப்ளமோ இன் எக்ஸ்டென்ஷன் முடிச்சிருந்தா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அல்லது டிப்ளமோ இன் சோசியாலஜி முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 கண்டிஷன்ஸுங்களா ஏதாவது ஒரு டிகிரி ப்ளஸ் இந்த செகண்ட் கண்டிஷனில் எதனா நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா வந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபிஃப்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே 2 கண்டிஷன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க.
ஆனால் முன்னுரிமை வந்து யாருக்கு கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ், எஜுகேஷன், சோசியாலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சைக்காலஜி இந்த மாதிரி இந்த ஃபீல்டில் நீங்கள் வந்து கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே போல் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் சோசியல் சயின்ஸ், அதே போல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்கனாலும் பர்சனல் மேனேஜ்மெண்ட், லேபர் வெல்ஃபேர்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இது பஸ் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. தெளிவாக செக் பண்ணுறது நல்லது. 6ஆக வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர், அதுக்கு வந்து ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஃபேமிலி, அவங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லிட்டு 2 கண்டிஷன் சொல்கிறாங்க. ஸோ தெளிவாக வந்து செக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியம். டேபிள் கிளியராக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டுமே இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் அதர் தன் டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். ஓகேங்களா? அதாவது இந்த போலீஸ் சர்வீஸ் அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா, டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அதை தவிர்த்து மட்டும் மற்ற எல்லா கேட்டகரிக்கும் இந்த ஸ்டாண்டர்ட் 3 ஆர் பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டெபுட்டி கலெக்டர், அப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர், இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் இந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. கிளியராக பார்த்துக்குங்க. அப்புறம் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்க்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மேல் ஃபீமேல் 2 கேண்டிடேட்டுக்கு உண்டான ஹைட்டு, செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கான அந்த க்ரைட்டேரியா கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் தமிழ் நாலேஜ் பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதையுமே ஒரு டைம் பார்த்துக்குங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூட்டபிலிட்டி, ஓகேங்களா, ஒவ்வொரு போஸ்ட் வைஸும் என்ன மாதிரிலாம் வந்து சூட்டபிலிட்டி இருக்கணும், உங்களுக்கான டிசேபிலிட்டி கேட்டகரி எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பிளான் ஆஃப் எக்ஸாம் மொத்தம் 3 ஸ்டேஜ் சொல்லியிருக்காங்க. ப்ரிலிம், மெயின், அதுக்கப்புறம் இன்டர்வியூ. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிலிம் வந்து குவாலிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். சப்போஸ் நீங்கள் ப்ரிலிம் எழுதிட்டிங்கன்னா மெயின் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேக்கன்சிக்கும் 20 நபர் அப்படின்ற படியில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின் எக்ஸாம் பர்ஃபார்மன்ஸ் வச்சு இன்டர்வியூக்கு வந்து ஒரு வேக்கன்சிக்கு 3 பேர் அப்படின்ற விதத்தில் நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கு வந்து 100 மார்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ப்ரிலிம் எக்ஸாமோட பிளான் இது தான். மேக்ஸிமம் 300 மார்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ், அப்புறம் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? 300 மார்க் இருக்கும் மேக்ஸிமம். 3 ஹவர்ஸ் எக்ஸாம் டூரேஷன். ஓஎம்ஆர் பேஸ்டு, அப்புறம் அப்ஜெக்ட் டைப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசிஎம்க்கு வந்து 90யும், அதர்ஸ்க்கு வந்து 120யும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ப்ரிலியமு. மெயின் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4. இதில் பேப்பர் 1 ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு. அதுக்கு மினிமம் குவாலிஃபைங் மார்க் கண்டிப்பாக நீங்கள் 40 எடுத்துருக்கணும். சரிங்களா? 40 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 100க்கு 40 மார்க்ஸ் எடுத்தால் மட்டும்தான் அதர்ஸ் பேப்பர்ஸ் வந்து எவலுவேட் பண்ணுவாங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேப்பரும் சேர்த்து, அப்புறம் இன்டர்வியூவும் சேர்த்து மொத்தம் 850 மார்க் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம், நீங்கள் பேப்பர் 1 பாஸ் பண்ணியே ஆகணும். பேப்பர் 1ல் நீங்கள் குவாலிஃபை ஆனால் மட்டும் தான் அதர்ஸ் பேப்பர்ஸ் வந்து அவங்க எவலுவேட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம் டைப் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், பேப்பர் 1 கண்டிப்பாக பாஸ் பண்ணணும். அப்போ தான் மற்ற பேப்பர்ஸை எவலுவேட் பண்ணுவோம். இல்லைனா நீங்கள் பேப்பர் 1ல் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா, அதாவது மினிமம் குவாலிஃபைங் மார்க் எடுக்கணும்னா நீங்கள் டிஸ்குவாலிஃபைடு தான் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. அது தெளிவாக பார்த்துட்டு அப்புறம் அப்ளை பண்ணுங்கள். எக்ஸாம் சென்டர்ஸ், அதுக்கு எக்ஸாம் சென்டர்ஸ்க்கான கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது வந்து கன்வீனியன்ட்டோ, நியர்பையோ அதை வந்து தெளிவாக கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சென்னையோட கோடு கொடுத்துருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கங்க. இது மெயின் எக்ஸாம் மட்டும். சப்போஸ் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம் எக்ஸாமுக்கு வந்து 100 ரூபாவும், மெயின் எக்ஸாமுக்கு வந்து 200 ரூபாவும் அப்படி சொல்லியிருக்காங்க. யாராருக்கெல்லாம் ஃபீஸ் இல்லையோ அவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் வந்து கிடைக்கும். நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபீஸ் பே பண்ணுற மெத்தடும் ஆன்லைன் தான். அப்புறம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் க்ரைட்டேரியா கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் இந்த மாதிரிலாம் கேட்டகரிலாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெளிவாக செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கேட்டகரி வைஸும் பிடபிள்யூடி கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கான சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வேணுமோ அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அன்னெக்ஸ் 3ல் வந்து சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ரிலிம் எக்ஸாமுக்கான சிலபஸ் பார்ட் ஏ ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெளிவாக ஒவ்வொரு பேஜும் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேப்பர் 1, அதாவது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா, அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக இதில் பிரிண்ட் எடுத்து வச்சு இதன்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், அந்த மாதிரி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் சொல்லிட்டு. ஸோ தெளிவாக அங்கே செக் பண்ணிக்கங்க என்ன சர்டிஃபிகேட் ஃபார்மேட் இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அறிவிச்சிருந்த குரூப் 1 எக்ஸாமுக்கான
முக்கியமான விவரங்கள் சரிங்களா. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நோட்டிஃபிகேஷனை கிளியராக பாருங்கள். பார்த்துட்டு ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா மீட் ஆனால் மட்டும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் தெளிவாக செக் பண்ணிவிட்டு ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.